ஸோ பொதுமக்கள் இராணுவம் வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்புகள், மத்திய அரசு வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்புகளை மட்டும்தான் நம்ப வேண்டும். நமது தொலைக்காட்சிகளில் ஆங்கில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள், இது இந்தி தொலைக்காட்சிகளாக இருந்தாலும், தமிழ் தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் நீங்கள் அந்த செய்திகளை முழுமையாக நம்பிவிடாதீர்கள் என்று நான் சொல்கிறேன். குறிப்பாக மற்ற சேனல்களை எல்லாம் விட தந்தி டிவி பற்றி இந்த நேரத்தில் பேசியாக்க வேண்டும். நேற்று நைட்டு இந்த காலையில் எந்திரிச்சு தான் பார்க்குறேன். பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீர் பதவி நீக்கம், அரஸ்டட் அப்படின்னு பதுங்கு குழிக்கில் பதுங்கினார். கராச்சி துறைமுகம் தாக்கி அழிக்கப்பட்டது. ட்ரோன்களை வைத்து கிரிக்கெட் விளையாடிய இந்தியா. இப்படிலாம் போடுறாங்க. சரி, நான் எனக்கு நியூஸை பார்த்த உடனே என்ன சர்ப்ரைஸ்னால், ஒரு வார் சுச்சுவேஷனில் ஆர்மி ஜெனரலை எப்படி சஸ்பெண்ட் பண்ணுவாங்க? யார் சஸ்பெண்ட் பண்ணுறது? என்னென்னா இராணுவம் தாங்க ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. யார் சஸ்பெண்ட் பண்ணுவான்னு எடுத்து பார்த்தா அது மாதிரி எதுவுமே நடக்கல. அப்புறம் என்னதான் நடக்குது என்று விசாரித்தால், எடிட்டரே இல்லாமல் தந்தி டிவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சேனல் எடிட்டர் இல்லாமல் செயல்படுறதை பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ ஹரி எடிட்டர் இல்லையா? ஹரி எடிட்டர் இல்லை, கருப்புசாமின்னு ஒருத்தர் எடிட்டர். அதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கெலாம் கதை எழுதிப்பீங்களா நீங்கள்? அதுதான்மா நானும் கேட்குறேன். எனக்கு நான் தந்தி டிவி நிர்வாகத்தை, தந்தி டிவியோட சிக்கல் என்னன்றதை சொல்லிடுறேன். மாதந்தோறும் 3 கோடி ரூபாய் நட்டம். அந்த சேனல் தொடங்கியதுலேருந்தே நட்டம். இன்றைக்கி எல்லா சேட்டலைட் சேனலும் நஷ்டத்தில் ஓடுது, தந்தியும் நஷ்டத்தில் ஓடுகிறது. நஷ்டத்தை சரி கட்ட நிர்வாகம் என்ன செய்யும்? ஆட்களை வெளியேற்றும். ஆட்களை எப்படி வெளியேற்றுவாங்க? ஆட்களை ரொம்ப சுமாராக யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க, கம்மி அளவில் யார் வேலை பார்க்குறாங்க, காஸ்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. தேவையில்லாதது, அதிக செலவு கொண்டது, அது எல்லாமே. யார் அது அதிக செலவு எப்படி வரும்? எடிட்டர்னா எடிட்டரு. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளுக்கு அதிக சம்பளம், ரைட்டா? அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இருக்கிறவருக்கு தெரியும் இது நியூஸு. பாகிஸ்தான் இராணுவ தளபதி பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டக்குன்னு பாகிஸ்தான் நியூஸ் ஏஜென்சி எடுத்து பார்ப்பார், அல் ஜசீராவை பார்ப்பார், பிபிசியை பார்ப்பார். எங்கே இந்த மாதிரி வரல, ஏன்ப்பா வாட்ஸ்அப்பில் ஒரு தூக்கிட்டு வராது ஓடு என்று சொல்லிவிடுவார். இப்போ அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும். தந்தி ஒரு நியூஸ் சேனலோட சீனியர் எடிட்டர் பொசிஷனில் இருக்கிறவருக்கு 1 லட்ச ரூபா தரணும் இல்லையா? எடிட்டர் அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கு அடுத்து யார் இருப்பா? அசிஸ்டன்ட் எடிட்டர், அசோசியேட் எடிட்டர் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 75,000 சம்பளம் இருக்குன்னா இவனுக்கு எதுக்கு 75,000 சம்பளம்? ஏற்கனவே 3 கோடி நட்டம். இவனுக்கு எதுக்கு 75,000 சம்பளம் என்றால் அவனையும் தூக்கு. யார் இருப்பா? ரிப்போர்ட்டர், சப் எடிட்டர் இருப்பாங்க. ஓகேவா? போதும் நடத்துன்னா ரிப்போர்ட்டருக்கு, சப் எடிட்டருக்கு எதை நியூஸாக போடணும், எதை நியூஸாக போடக்கூடாதுன்னு எப்படி தெரியும்? சமீபத்தில் ஒரு 75 பேரை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்பியது தந்தி நிர்வாகம் தெரியுமா? தெரியும். எப்படியாவது காசு கட்டி பண்ணி இது இழுத்து பிடிச்சிட்டு நடத்தணுன்றதுக்காக வம்புக்கு நடத்திட்டு இருக்காங்க சேனலில். ஒரு மாதம் 3 கோடி நட்டம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். எந்த நிறுவனமும் மாதம் 3 கோடி இந்தாப்பா அப்படின்னு தூக்கி கிணத்துல போட முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன் இதை. அதுக்காக இப்படி நியூஸ் கொடுப்பீங்களா? இன்னும் உங்கள் சேனல்லாம் டிவியில் வருதுன்னு சொல்லிட்டு உண்மை என்று நம்பும் மக்கள் இருக்கிறார்கள். அதற்காக இப்படி எல்லாம் செய்யாமல் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். நான் பார்த்தா கூட நம்ம தான் செய்வேன், அங்கே போயிட்டுலாம் செக் பண்ண மாட்டேன். இப்போ பாகிஸ்தான் இராணுவ தளபதி நீக்கம், கராச்சி துறைமுகத்தை கைப்பற்றியது இந்தியா. நமக்கும் அது விரும்பக்கூடிய விஷயம். அது நீங்கள் அந்த செய்தி புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே இருக்கிறோம், பரவாயில்லப்பா இந்தியா இன்ட்டு வெரிஃபைலாம் பண்ண மாட்டோம். இப்போ இன்னொன்று, இது வதந்தியை பரப்புறதா இல்லையாப்பா? அது எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போய் நிற்கும் நம்மளுக்கு தெரியாது, சொல்ல முடியாது. சரி, இன்னைக்கு இந்த நியூஸை போடுறீங்க, நாளைக்கு குஜராத் துறைமுகத்தை, முந்திரா துறைமுகத்தை கைப்பற்றியது பாகிஸ்தான்னா அதுவும் வாட்ஸ்அப்பில் தானே சார்? அதுவும் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, இதுவும் வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தேச துரோகி ஆகிடுவாங்க. அந்த நிர்வாகமும் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பிராண்டு. டிவி வேறு, பிரிண்ட் வேறுன்றது எனக்கு தெரியும். டிவியில் 10 பேப்பரில் 10 லேயர் இருக்குது செக் பண்ணுறதுக்கு. எந்த அளவுக்குனா, ஒரு செய்தி பெருசாக வரணுமா, சிறுசாக வரணுமா, எது முன்னாடி வரணும், எது 3வது பேஜில் வரணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, இந்த அளவுக்கு அது ஒரு லெகசி இருக்குது. அதனால் அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. பிரிண்ட்டில் தவறான நியூஸ்லாம் போடவே மாட்டாங்க, வராது. அது டாக்குமெண்ட் ஆகிடும், அதனால் போட மாட்டாங்க. இதுவும் தான்ப்பா டாக்குமெண்ட். யூடியூப்பில் இருக்குல்ல, அப்படியே டிஜிட்டல் மட்டும் எப்படி டாக்குமெண்ட் ஆகாமல் போகும்? இன்னும் சொல்ல போனாங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ணி விட்ருவாங்க சார். உங்களுக்கு பிரிண்ட்டில் அப்படி பண்ண முடியாது. நான் டெலிட் பண்ணுறேன், கட் பண்ணுறோம், எல்லாம் மாற்றி போடுவேன். ஆனால் நீங்கள் பிரிண்ட்டில் அப்படி பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் தான் விசாரித்தா, எடிட்டரே இல்லாமல் ஒரு சேனல் நடக்க முடியுமா? நடத்துகிறாங்க. எதுக்கு தான் இந்த சேனலை நடத்திட்டு இருக்காங்கன்றது எனக்கு உள்ளபடியே புரியல.
நீங்கள் உங்களோட பிராண்ட் அடி வாங்குது. தந்தின்னா நீங்கள் இந்த தந்தி டிவின்னு சொல்லும்போது உங்களுக்கு தினத்தந்தி பேப்பரோடு சேர்த்து தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க. இப்படி வர்றது ஒரு நிர்வாகத்துக்கு, தந்தி டிவி நிர்வாகத்துக்கு அழகாக இது? இப்படி ஒரு நியூஸ் சேனல் நடத்தணுமா நீங்கள்? நஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், மூடிட்டு போயிடுங்கன்றேன். ஒன்றுக்கு வானம் இஞ்சி விழுந்துடாது. தந்தி டிவி இல்லாதப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ மூடிட்டிங்கனாலும் ஒன்றும் குடிமூடி போயிடாது, உங்களுக்கு தான் நஷ்டம். வருஷத்துக்கு 36 கோடி ரூபாயை இழக்கிறது எந்த நிறுவனமாக இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்கும். அது மறுக்கல, தவறுன்னு சொல்லலை, மூடிட்டு போங்கன்றேன். இப்படி எதுவுமே தெரியாத வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் டிவியில் நியூஸாக போடுற ரிப்போர்ட்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சேனலை நடத்துறீங்கன்னா இது பண்ணுறது பாவம். இது சிக்கலை தான் போய் மாட்டி விடும். அவங்களுக்கே சிக்கலை தான் போய் மாட்டி விடும். அதுவும் போர் நடக்கிற நேரத்தில் கவனமாக போடணும். இன்னொன்று, முன்னாடி மாதிரிலாம் போய் பிபிசி ரேடியோவை கேட்டுக்கிட்டு நீங்கள் செய்தியை சரிபார்க்கணுன்ற தேவைலாம் இல்லை. இன்றைக்கி இங்கே ஃபோனில் உங்களுக்கு நியூஸ் வெரிஃபிகேஷனுக்கு இது வந்துருச்சு. இங்கே அல் ஜசீரா, பிபிசி வேர்ல்டு ஆப்பு, CNN ஆப்பு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். பாகிஸ்தான்லேருந்து டான்னு ஒரு நாளேடு வெளியே வருது. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாகிஸ்தானோட அஃபிஷியல் நியூஸ் பூரா அதில் வந்துடும். அதைத்தான் நீங்கள் கேரி பண்ணணும். நீங்கள் இப்படியே கேரி பண்ணலாம். பாகிஸ்தானிலிருந்து வெளிவரக்கூடிய டான் செய்தி நிறுவனம் இப்படி தெரிவிக்கிறது, இந்தியா அதை மறுக்கிறது. அண்ட் இன்னொன்று, அதுக்கு விஷுவல்ஸ் வேணும்ல நியூஸ் போடுறதுக்கு. வீடியோ கேம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுக்கிறாங்கப்பா, கூகுளில் தேடுறது எங்கே எந்தெந்த நாட்டிலையோ நடந்துருக்கோம், தூக்கி போட்டு டிஷும். ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். ஊடகங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, புரியுதுங்களா? ஒரு செய்தியை சேகரித்து மற்றவங்களுக்கு சொல்ல முடியாதவன் தான் கன்சியூம் பண்ணுறான் நம்மக்கிட்ட நியூஸை. அவன் பாமரன். அவனுக்கு போய் நீங்கள் கையில் டிவி வச்சுருக்கீங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் நியூஸ் ஆகக்கூடாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மக்களுக்கு நாம் சொல்வது அஃபிஷியல் நியூஸு வரும். நீங்கள் எல்லார் கையிலையும் சமூக வலைத்தளங்கள் இருக்குது, போய் இந்த வேர்ல்டு நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆர்மியோட அஃபிஷியல் ஹேண்டில்ஸ் இருக்குது. மத்திய பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, மத்திய அரசின் செய்தி ஒளிபரப்பு நிறுவனத்தோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீசஸ் வருது. கவர்மெண்ட்டும் பீரியாடிக்கலாக ப்ரீஃப் பண்ணிடுறாங்க. டெய்லி ஒரு ப்ரீஃபிங் வச்சிடுறாங்க. நேற்று இது நடந்துச்சு, இன்றைக்கி இது நடந்திருக்கு அப்படின்றது டெய்லி ப்ரீஃபிங் கொடுத்துட்றாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தந்தி டிவிலாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் போய் வீடியோ கேம்ஸ் விளாட்லாம், வார் கேம்ஸ்லாம் ஏதாவது போய் விளாண்டுட்டு போகலாம்.